ஹே, ஒரு 2 நிமிஷம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இதில் எனக்கு டவுட்டு என்ன அப்படின்னா, இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் என்னோடய அப்பா செத்து போயிட்டார், அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சீசர்களில் ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப டவுட்டு. அதனால் இந்த வீடியோவை பார்க்குற போதகர்கள், அதாவது ஊழியக்காரர்கள், பாஸ்டர், இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா, இது என்னன்னு எனக்கு புரியலை. அதனால் இது என்ன அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் ஊழியக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க மூலமாக இதுக்கான விடை எனக்கு கிடைக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் டவுட்டு. மற்றபடி நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பைபிளை பற்றியும் நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து இயேசு கிறிஸ்துனா யார், பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.